அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது திரும்ப நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இது ஒரு ஸ்பெஷல் ஷோ. என்ன அப்படின்னா, பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், பெண்கள் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறோம். ஆரம்ப நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா, காயத்ரி மந்திரமாக இருக்கட்டும், பெண் தெய்வங்களாக இருக்கட்டும், ஔவையாக இருக்கட்டும், எல்லாருமே பெண்கள் நிறைய சாதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்களில் ராணி லக்ஷ்மிபாயாக இருக்கட்டும், வேலு நாச்சியார் இருக்கட்டும், மீன் டைமில் இன்னும் நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பல துறைகளில் பல சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெண்கள் தான். ஆனால் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பெண்களில் 2 பிரிவு இருக்காங்க. ஒருத்தங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒருத்தங்க இன்னொருத்தவங்களை எப்படி சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பொதுவாக டிவிலேயே சீரியலில் பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணு தான் ஒரு பெண்ணுக்கு எதிரியாக இருக்கிறா, ஒரு பெண்ணு தான் ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறா. ஒரு பெண்ணுக்கு பெண்ணே தான் எதிரி. ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை பொது இடங்களாக இருக்கட்டும், எங்கேயுமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பெண்களே எதிரித்தன்மையாக இருக்காங்க. ஏன் இதனால்? என்ன காரணம்? அவங்கள பார்த்து பொறாமையா? இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள பார்த்தாலே பிடிக்கலன்றதுனாலயா? என்ன காரணம்? எதுக்கு அவ்வளோ கோவம்? இனத்து மேலே எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க அழிஞ்சு போகணும், அவங்கள எப்படியாவது அழிச்சிடணும். ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது? உன்னோட இனம் தானே. இனத்துக்கு இனம் எப்படி அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணங்கள் வரும்? நம்ம இனம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷம்தான் படணும். அப்போ முதல்ல மாற்ற வேண்டியது நம்மளோட மனசை தான். நம்ம மனசுக்கு என்ன சொன்னால், நம்ம இன்னும் நல்ல இன்னும் முன்னேறணும், நம்ம அதுக்கு எதிரி கிடையாது, நம்ம இனத்தை பாராட்டணும், அவங்கள ஊக்குவிக்கணுன்ற எண்ணத்தை நம்ம கொண்டு வந்தால் தான் பொறாமைன்ற தீயிலேருந்து நாம் தப்பிக்க முடியும். ஆகிய சக தோழிகளே, இனி நம்ம இனம் இன்னும் நல்லா முன்னேறணும், வாழ்க்கையில் உயரணும்னா நம்ம சக தோழிகளை பார்த்து ஊக்கப்படுத்துவோம், சந்தோஷப்படுவோம். அவங்க வளர்ச்சி பார்த்து பொறாமப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.